ஏட்டிக்கு போட்டி, எதிரெதிர் துருவங்கள் ஒரே மேடையில், அதிரும் அரசியல் களம். யாரெல்லாம் தமிழகத்துல எதிர் எதிர் துருவங்கள்னு முதல்ல பார்த்துலாமா? அதிமுக, திமுக, பாஜக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இவையெல்லாம் எதிரெதிர் துருவங்கள். விசிகாவுக்கு யாரெல்லாம் எதிரெதிர் துருவங்கள்? பாஜக, பாமக, விசிகாவுக்கு எதிர் எதிர் துருவங்கள். விசிகா பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக கூட நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கைகோர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். 40 ஆண்டு காலமாக மது ஒழிப்பு போராட்டத்தை கையில் எடுப்பது பாமக மட்டும்தான். நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கின்றார்கள் பாமகவினர். அதன் பலனாக 3750 கடைகளை மூடி இருக்கின்றார்கள். நெடுஞ்சாலை ஓரமாக இருப்பது, மாநில நெடுஞ்சாலை ஓரமாக இருக்கக்கூடிய மது கடைகளை ஒட்டுமொத்தமாக மூடணும். அதன் காரணமாக விபத்துக்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 3750 கடைகளை மூடினார்கள். கிட்டத்தட்ட 7000 கடைகளுக்கு மேலாயிருந்தது. பாமக நீதிமன்றம் வரைக்கும் சென்று மதுக்கடையை மூடச் சொன்னதுனால அவை 4000 சொச்சமாக மாறியது. அதுதான் இன்றைக்கும் நீடித்துக் கொண்டிருக்குது. அந்த அளவுக்கு மது ஒழிப்புக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது பாமக. ஆனா மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள். இப்படி மதுவுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாமகவை சேர்த்துக்கலாம் இல்லையா? மதுவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவை சேர்த்துக்கலாம் இல்லையா? ஆனா விசிக எந்த தருணத்திலும் சரி மதவாத சக்திகள், சாதியவாத சக்திகள் ஒருபோதும் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி விசிகாவுக்கு முற்றிலும் எதிர்த்தரத்துல இருக்கக்கூடிய பாமகவுடன் ஒரே மேடையில நம்ம முதலமைச்சர் ஐயா ஏற போறாரு. அதற்கான தருணங்கள் வருகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் விஜயுடன் வந்து புக்கு வெளியீட்டு விழாவில் டிசம்பர் 6ஆம் தேதி நடிகர் விஜயுடன் அவர் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ள போறாரு. விஜயும் தொல் திருமாவளவன் அவர்களும் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்வதை விசிகா விரும்பினாலும் திமுக ரசிக்கவே இல்லை, வேண்டாம் தவிர்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அம்பேத்கருடைய புத்தகம், அவரு அனைவருக்குமான தலைவர் என்ற ஒரு புத்தகம், அதுலயும் விசிகாவுக்கு துணை பொதுச்செயலாளர் அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. இப்படி கட்சிக்குள் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி வெளியிடுறாரு. அதோட தொல் திருமாவளவன் அவருடைய கொள்கை தலைவர், இன தலைவர், இப்படி எல்லாவற்றையும் ஒருங்கே சேர்ந்து ஒரு விழா நடக்குது. அந்த மேடையில தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக அழுத்தத்தின் காரணமாக விஜயுடன் அந்த மேடையை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் கூட்டணிக்காக கொள்கையை கூட விட்டுட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு போல பார்த்தீங்களா? அப்போ ஆட்சி அதிகாரம் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கவே இல்லை தொல் திருமாவளவன் அவர்கள் விஜயுடன் கலந்து கொள்வது தொடர்பாக. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரி என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு குடும்பமானது திராவிடம் பேசிக்கொண்டே வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கொள்ளடிக்கிறது தங்களுடைய சுயநலத்துக்காக. அது ஆட்சி கட்டிலிருந்து இறக்க வேண்டும். அவங்க பாசிசம் என்றால் நீங்க என்ன பாயாசமா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை ஒழிப்பதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராரு நம்முடைய விஜய். திமுகவுக்கு பரம எதிரி அதிமுகவா இருந்தாலும் புதிதாக இளைஞரை இழுக்கக்கூடிய ஒரு சக்தியாக விஜய் இருப்பதனால இப்ப திமுகவினுடைய இன்னொரு எதிரியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விஜயுடன் வந்து திருமாவளவன் அவர்கள் மேடையை பகிர்ந்து கொள்வது திமுகவுக்கு ரொம்பவே நெருடலை தரக்கூடிய விஷயமா இருக்கு. சோ அவங்க விஜயுடன் பகிர்ந்து கொண்டால் திமுக விசிகாவுக்கு நெருடலை தரக்கூடிய பாமகவுடன் நம்ம மேடையை பகிர்ந்து கொள்வோம். அதன் மூலமாக அதிமுகவுக்கு திசை திரும்பி இருக்கக்கூடிய வன்னியர் ஓட்டை நாம பெற்று விடலாம் பாரு. என்றைக்கும் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வன்னியர் மக்களை மறக்கவே இல்லப்பா. அவரு 10.5% உறுதி பண்ணலன்னா கூட இடஒதுக்கீடு போராளிகள், தியாகிகளுக்கு மணிமண்டபத்தை திறந்திருக்காரு பார்ப்பா நேரடியா வந்து. அதுலயும் வன்னியர்களுடைய அடையாளமா இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்களை கொள்கை முரண்பாடு, கூட்டணி முரண்பாடு எல்லாம் இருந்தா கூட அந்த இடஒதுக்கீடு போராளிகளை கௌரவிக்கின்ற மேடையில இந்த போராட்டத்தை முன்னெடுத்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த மேடையில இல்லைன்னா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் மாறுபாடுகளையும் எல்லாம் கலந்து விட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அழைத்திருக்கிறார் பாருங்க நம்ம முதலமைச்சர் ஐயா. ரியலி கிரேட்யா அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்கள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா திமுக பக்கம் மீண்டும் சாய்வார்கள். 10.5% இல்லை என்று சொன்ன பிறகு சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் இவையெல்லாம் வந்து திமுகவுக்கு வன்னியர்கள் ஓட்டு போடவே இல்லை. வன்னியர் பெல்ட்ல திமுகவுக்கு செம்ம அடி. அதனால நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் வருகின்ற தேர்தலுக்குள்ளாக வன்னியர் இடஒதுக்கீடுக்காக போராடி துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 22 தியாகிகளுக்கு மணிமண்டபத்தை கட்டியிருக்கின்றார். அந்த மணிமண்ட திறப்பு விழாவை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 29ஆம் தேதி திறப்பாகிறது.
அந்த விழாவில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளுகின்றார். அந்த விழாவில் டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் அழைக்கலாம் என்று அறிவாலய வட்டங்கள் பேசப்படுகிறது. திருமாவளவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் ஐயாவா மேடை ஏற்றினார் என்றால் திருமாவளவனுக்கு ரொம்ப நெருடலாக இருக்கும். அதனால கண்டிப்பாக வன்னியர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் திருமாவளவனுக்கு எதிராக சூசகமாக ஒரு மூவ் பண்ணித்தான் ஆகணுங்க. திருமாவளவனுக்கு எதிராக ஒரு அரசியலை செஞ்சுத்தான் ஆகணுங்க. அதனால திமுக முழுக்க முழுக்க விசிக பக்கம் போகாத வன்னியர் பக்கமும் இருக்குது அப்படின்னு காட்டினோம்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களை மேடை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலய வட்டமானது டாக்டர் ராமதாஸ் அவர்களை தியாகிகள் மணிமண்டபத்தை திறக்கின்ற விழாவுக்கு அழைப்பதாக பேச்சு இருக்கிறது. ஆனா முதலமைச்சர் அவர்கள் கிட்ட இது பற்றி கேள்வி கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாமளே கூட்டணியில இல்லாத ஒரு கட்சியுடன் மேடையை பகிர்ந்து கொண்டோம் என்றால் அதற்கு பிறகு நம்ம கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுகவுடனும் மேடையை பகிர்ந்து கொள்வார்கள். தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சியுடன் போய் மேடையை பகிர்ந்து கொள்வது அது பிற கட்சியுடன் நெருக்கத்தை உருவாக்கிவிடும். திமுகவை போய் பாமக மேடையில் கலந்து கொள்ளுகின்ற போது ஏன் நம்ம அதிமுக மேடையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் கலந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு சிறுபான்மை இயக்கங்கள் கலந்து கொள்ளும். விசிகாவே அதிமுக மேடையில் போய் கலந்து கொள்ளும். அது கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பாக இருக்கும். தேவையில்லாம திருமாவளவனுக்கு நெருக்கடி தரும் என்ற போர்வில நாம தியாகிகள் மணிமண்டபம் திறக்கின்ற விழாவில் நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்களை அழைப்பது தவறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கின்றாராம். ஆனா பொதுவா நம்முடைய துரைமுருகனா இருந்தாலும் சரி, ஜெகத்ரட்சனா இருந்தாலும் சரி, நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கரா இருந்தாலும் சரி, இந்த மணிமண்டபம் பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வைத்து தான் இதை கட்டியிருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, டாக்டர் ராமதாஸ் எடுத்த போராட்டத்தின் காரணமாகத்தான் இத்தனை பேர் உயிரிழந்தார்கள். அதனால அவர் இடஒதுக்கீடு போராளியாக அறியப்படுகின்றார் டாக்டர் ராமதாஸ். அவர் இல்லாம மணிமண்டபத்தை திறக்கக்கூடாது, சரியா இருக்காது அப்படின்னு திமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களும் வன்னியர் பிரிவை சார்ந்த அமைச்சர் பெருமக்களும் முதல்வருக்கு நெருக்கடி கொடுக்கிறாங்களாம். அதுக்கு முதல்வரை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படும் ஐயா, நீங்கெல்லாம் வன்னியர்களுடைய பிரதிநிதியே கிடையாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய விவசாயத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, SS சிவசங்கரா இருந்தாலும் சரி, ஜெகத்ரட்சனா இருந்தாலும் சரி, துரைமுருகனா இருந்தாலும் சரி, உங்களை வச்சே நான் இடஒதுக்கீடு தியாகிகளுடைய மணிமண்டபத்தை திறந்துறேன், டாக்டர் ராமதாஸ் பேச்சே வேணாயா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் ஐயா. ஏன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக அனுதினமும் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு தான் வராரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதானி விவகாரம் வெளியான பிறகு அதை பற்றி முதலமைச்சர் வாய் திறந்திருக்க வேண்டும். அதானி யாருக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்தார்னு சொன்னாரோ அன்றைய காலகட்டத்தில் திமுக அதானியுடன் ஒப்பந்தம் போலனா கூட நம்ம மத்திய அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதானி, மத்திய அரசாங்கம், தமிழக அரசாங்கம் மூன்றும் ஒரே நாளில் ஒப்பந்தம் போட்டிருப்பதுனால அதானி கொடுத்த லஞ்சமானது தமிழக மின்சாரத்துறைக்கும் கைமாறி இருக்கிறது. இதற்கு முதல்வர் விளக்கம் அளிக்க வேண்டும், இல்லை ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதை பற்றி முதல்வர் வாய் திறக்காம இருந்தாரு. ஆனா இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களை எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். துறையுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு, யாரை சந்திச்சு அவருக்கு வேற வேலை இல்ல, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஓகே. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தினம் ஒரு அறிக்கை வெளியிடுவாரு, அவருக்கு வேலை கிடையாது, அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் ராமதாசுடன் மோதல் போக்கு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டார். ஏன்னா நெருக்கமா இருந்திருந்தாங்கன்னா டாக்டர் ராமதாஸை இந்த மேடையில கூப்பிட்டுருப்பாங்கப்பா, மணிமண்டபம் திறக்கின்ற விழாவுக்கு கூப்பிட்டுருப்பாங்கப்பா அப்படின்னு வன்னிய பெருங்குடி மக்களோ இல்ல அரசியல் களத்திலயோ பேசுவாங்க. ஆனா எந்தவித விமர்சனமும் வைக்காம அமைதியா கடந்து போயிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பாக, டாக்டர் ராமதாஸ் தொடர்பாக, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தொடர்பாக திமுக அமைதியாகவே கடந்து சென்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்னங்க, ரெண்டு பேரும் பரஸ்பரம் விமர்சனம் பண்ணிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது டாக்டர் ராமதாஸ் அவர்களை அழைச்சிருக்கலாமா இல்லையா அப்படின்னு ஒரு கருத்து பரவும். அதுக்காக தான் திட்டமிட்ட இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வேலையே கிடையாது, அணிதினமும் ஒரு அறிக்கை வெளியிடுவாரு. அதனால அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று அதிரடியாக பதிலளித்து விட்டு பாமகவுக்கும் திமுகவுக்கும் மோதல் இருப்பது போன்று காட்டிக்கிட்டு போயிட்டாரு. ஆனாலும் இந்த மணிமண்டபம் திறக்கின்ற விழாவில் முதல்வரை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களை பிரதிநிதித்துவம் படுத்துகின்றோம், இடஒதுக்கீடு போராளிகளை, தியாகிகளை கௌரவப்படுத்துகின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மணிமண்டபத்தை மட்டும் திறக்க வேணாம். ஏன்னா யார் வேண்டுமானாலும் மணிமண்டபம் கட்டுவாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்துவதாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை உறுதிப்படுத்துகின்ற சட்டத்தை அமுல்படுத்துங்க.
அதற்கான வேலையை தொடங்குங்க. வெறுமனே மணிமண்டபம் மட்டுமே வந்து வன்னியர் பெருங்குடி மக்கள் வாழ்வை உயர்த்தாது. யாருக்காக உயிர் விட்டார்களோ இந்த தியாகிகள், துப்பாக்கி குண்டுக்கு இரையானார்களோ, அவங்களுடைய வாழ்வாதாரம் பெருக்க வேண்டும் என்றால் 10.5% இடஒதுக்கீடை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த அரசாங்கம். சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறார். இப்படி கோரிக்கை வச்சவரை மேடையில ஏற்றி உட்கார வச்சுன்னு வச்சுங்களேன், அதே மேடையில கோரிக்கை வைப்பார். அதனால திமுகவுக்கு தர்ம சங்கட்டமான சூழ்நிலை ஏற்படும். முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த மணிமண்டபத்தை திறந்து வைத்து விட்டு மத்திய அரசாங்கத்தை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி வற்புறுத்துகின்றோம். அப்படியே சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசாங்கம் எடுத்துச்சுன்னு வச்சுங்களேன், நாங்க 10.5% உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்குவார். அதோடு மட்டும் இல்லாம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த தியாகிகள் மணிமண்டபம் திறக்கின்ற விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்றால் முதல்வர் அவர்கள் இன்னொரு விமர்சனத்தை வைப்பார். பாமக மோடி கூட்டணியில் தான் இருக்குது, மோடியை ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க சொல்லுங்க, அப்படி அவங்க அழுத்தம் கொடுத்தாங்கன்னா வேகமா எடுப்பாங்க. இப்பதான் கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடையாது இல்லையா, அதனால அழுத்தம் கொடுக்க சொல்லுங்க. அங்க அழுத்தம் கொடுக்காம நம்மளுக்கு அரசியல் ரீதியாக நெருக்கடி கொடுக்கின்றார் டாக்டர் ராமதாஸ். பாஜகவை காப்பாற்றி விட்டு திமுகவை அழிக்க பார்க்கின்றார். என்றைக்கும் வன்னியருடைய ஆதரவாளராகவும் என்றைக்கும் வன்னியருடைய மேம்பாட்டுக்காக உழைக்கக்கூடிய திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க பார்க்கிறார் டாக்டர் ராமதாஸ். பழிவாங்கும் அரசியலை முன்னெடுக்கின்றார் என்று சொல்லிவிட்டு அதே மேடையில டாக்டர் ராமதாஸ் மீது பழி போட்டுட்டு இறங்கி போயிட்டே இருக்கலாம். ஆனா டாக்டர் ராமதாஸ் அவர்களை அந்த மேடையில கூப்பிட்டு உட்கார வச்சோம்னா டாக்டர் ராமதாஸை திட்ட முடியுமா? டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையை தவிர்க்க முடியுமா? அதனால் தர்ம சங்கடமான நிலை வரும். அதனால திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களை வச்சே வந்து பாத்தீங்கன்னா அந்த மணிமண்டபத்தை திறந்து விடுவோம். நாம தான் வன்னியர்களுக்கு செய்யக்கூடியவங்க எதுவா இருந்தாலும் சரி அப்படின்ற பெயரும் வரும். வன்னியருடைய ஆதரவாளர்கள் என்று காட்டிக் கொள்ளுறவங்க ஒண்ணுமே செய்யல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அரசியலை கட்டமைச்சிடலாம். அதனால டாக்டர் ராமதாஸை கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்கின்றாராம். ஏற்கனவே வந்து குண்டடிப்பட்டு உயிரிழந்த இடஒதுக்கீடு போராளிகளுக்கு இழப்பீடு கொடுத்ததா இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்திலிருந்து பல பேருக்கு வேலை கொடுத்ததா இருந்தாலும் திமுக தான். அதோட பல குடும்பங்களுக்கு இன்னைக்கும் பென்ஷன் கொடுத்து கொண்டு இருப்பது திமுக தான் அப்படின்னு உரிமை கொண்டாடி கொண்டு வருகின்ற திமுக இப்ப மணிமண்டபம் திறந்த பிறகு எல்லாமே வன்னியர்களுக்கு நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு மாத்தட்டி கொள்வார்கள். தனி ஒதுக்கீட ஒரு பொது ஒதுக்கீடா பிரிச்சு வன்னியர்களுக்கு துரோகம் செய்தது திமுக தான். ஆனா வன்னியர்களுக்கு என்னைக்கும் நல்லது செய்யாது திமுக. ஆனால் விசிகாவை கடுப்பேற்ற வேண்டும் என்றால் முதல்வர் நினைத்தால் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்ற மாதிரி டாக்டர் ராமதாஸ் அவர்களை ஒரே மேடையில ஏற்றி மேடையை பகிர்ந்து கொள்ளலாம் முதல்வர். ஆனா நாம எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க கூட மேடையை பகிர்ந்து கொண்டால் நம்ம கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சியுடன் மேடையை பகிர்ந்து கொள்வார்கள். அது திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பா இருக்குன்னு சொல்லிவிட்டு பயப்படுறாரு. ஆனா திருமாவளவன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் 6ஆம் தேதி விஜயுடன் மேடை ஏறக்கூடாது, அது எப்படியா தடுக்கணும் என்ற முயற்சியில தான் திமுக இருக்கிறது. பாமகவுடன் மேடையை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் இதையே சாக்கா வச்சு நான் டாக்டர் ராமதாஸை கூப்பிட்டேனா, நான் கூப்பிடல இல்லையா, அது பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கு எவ்வளவு முக்கியமான விழா, நான் கூப்பிடல இல்ல, அதே மாதிரி நீயும் போவாத அப்படின்னு விஜயுடன் ஒரே மேடையில பகிர்ந்து கொள்கின்ற விஷயத்துல திமுக தடுத்து நிறுத்தும். அழுத்தம் கொடுக்கும். ஒரே கல்லுல 2 மாங்காய் தான் இந்த அரசியல் களத்துல. அதனால மணிமண்டபம் திறக்கின்ற விழாவில் டாக்டர் ராமதாஸ் அவர் கலந்து கொள்ள மாட்டாரு. இதுவரைக்கும் முதல்வரும் டாக்டர் ராமதாஸும் கலந்து கொள்வதற்கான எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது, முன்னெடுப்பும் கிடையாது. இருந்தாலும் அழைக்கப்பட வேண்டும் என்று அறிவாலய வட்டத்திலிருந்து பல முன்னணி நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்வர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. சோ ஒரே மேடையில வந்து எதிரெதிர் துருவங்கள் சந்தித்துக் கொள்ள போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாங்க. நன்றி நண்பர்களே.